திருவிழா மொத்தம் 12 நாட்கள் ஊடக நண்பர்கள் இந்த மிடிவியல் டேஸ்ல வந்து தலாக் தலாக் தலாக்னு சொல்லி முஸ்லிம் பெண்களை அவர்களுடைய வாழ்வு உரிமையவே பறிக்கிற மாதிரி இருந்த முறையை மோடி சர்க்கார் மாற்றி இருக்கு அப்படிங்கிற நல்ல செய்தியை மாத்திரம் பரப்புவோம். வீண் கான்ட்ரவர்சி இப்போ வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், இதை ஆதரித்த கட்சிகள் எல்லாம் பெண் உரிமை பேணுகின்ற கட்சிகள், எதிர்த்த கட்சிகள் பெண் அடிமைத்தனத்தை போற்றுகின்ற கட்சிகள். அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. இந்த நல்ல செய்தியை கொஞ்சம் ஊடக நண்பர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். சொன்னாரா இல்ல, அப்புறம் நீங்க எதுக்கு நீங்களா ஏதாவது பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், பல மாதிரி வதந்திகள் வந்து கொண்டிருக்கு, அப்படி சொல்லுங்க, கருத்துகள் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கேன், நான் மேடையில் பேசிட்டு இருக்கும் பொழுதே ஹெச் ராஜா தலைமறைவுன்னு பேப்பரில் செய்தி வருது, அதை மேடையில் உட்காந்து நானே படிக்கிறேன். அதனால வர்ற செய்திகள்லாம் செய்திகள் இல்லை, வதந்திகள். அதாவது நான் என்ன சொல்றேன், அத்தைக்கு மீச முளைச்சா பெரியப்பான்னு கூப்பிடணுமா சித்தமானு கூப்பிடணுமான்னு அப்போ முடிவு பண்ணணும். ஏன்னா அவரே அறிவிக்காத பொழுது அதை பற்றி நான் பேசுறது எனக்கும் மரியாதை இல்லை, அவருக்கும் மரியாதை இல்லை. அதனால அதை பேச மாட்டேன். யார் பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறாங்களோ, பயங்கரவாத செயல்கள் சரின்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி தேச விரோதிகள் மாத்திரமே என்ஐஏ பலப்படுத்துறத எதிர்க்கிறாங்க. ஏன்னா இலங்கையில 3 தேவாலயங்கள்ல குண்டு வச்சு 360 பேர் கொன்னாங்கல்ல, அவன் தான் மிருகம் இல்லை? அந்த மாதிரி மிருக செயலில் ஈடுபடுற பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறவனை பிடிச்சி உள்ள போடணுமா வேண்டாமா? தூக்கிலே போடணுங்கிறேன்னா. ஆனால் இந்த தேசத்தில் வெக்கங்கெட்டத்தனமா யாக்கூப் மேமனுக்கு தூக்கு தண்டனை பண்ணீங்கன்னா அதை எதிர்த்து ஊர்வலம் போகிறமா லட்சக்கணக்கில் போகிறான். அந்த மாதிரியா இருக்கிற தேச துரோகிகள், பயங்கரவாதியின் ஆதரவாளர்கள், தீய சக்திகள் மாத்திரமே இந்த எண்ணெயை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதை எதுக்குறவங்க. இவங்க ஒத்தங்கூட தேசபக்தி உணர்வு உள்ள அமைதியான நாட்டை விரும்புகிற நபர்கள் இல்லை. அவங்க நான் சொல்றேன், விடுதலை சிறுத்தை நிச்சயமா விடுதலை சிறுத்தை கட்சியா இருந்தா அவர் என்ன நல்லவரா? அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாய ஆண்களும் ஆண்மை இல்லாதவன், எல்லா பெண்களும் அலையிறாங்கன்னு பேசின சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்கார திருமாவளவன், அவர்கிட்ட நாகரிகமான நல்ல கருத்து எதிர்பார்க்க முடியுமா? கம்யூனிஸ்ட் கிட்ட நல்ல கருத்து எதிர்பார்க்க முடியுமா? இவர்கள் பயங்கரவாதியின் ஆதரவாளர்கள். அதனாலதான் தீவிரவாதம் வளர்க்கறதுக்காக, தீவிரவாதத்தின் மூலமாக இங்கு வந்து அமைதியை குலைப்பதற்கான தீய சக்திகள்ங்கிறேன் நான் இந்த மாதிரி பேசுறவங்க. ஓகே, தேங்க்யூ. விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக ஆனா அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா समग्रता की सोच, भारत की सोच विविधता की समग्रता की है. अंग्रेजी में रिडक्शनिस्ट और अधूरानिता की विभक्तமாக இந்த பணியை முன்னெடுத்து செல்கிறார்கள் பசு பாதுகாப்புக்காக. அதுபோல சுவாமிஜி அவர்களும் करोड़ों में बदलना ये काम चल रहा है. ஹைதராபாத்தில் நேரடியாக விவசாயிகளை சந்தித்த போது அவர்கள் இந்த பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய கோமூத்திரம், கோபர் என்று சொல்லக்கூடிய சாணத்தின் மூலமாக ऐसे बहुत सारे राज्य बिगड़ गए. ये चित्र देखिए, कैंसर ट्रेन पंजाब में आपके இந்த ஃபெர்டிலைசர் உலகத்தை அதிகமாக பயன்படுத்தி அதிகமான விளைச்சலை உருவாக்குறாங்க. அதிகமாக உள்ள மாநிலமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இந்த போல இத்தனை சதவீத பேர் கேன்சரும் சுகரும் வரும். நம்ம பயன்படுத்துற उन्होंने 3D मॉडल है जेनेटिकली मॉडिफाइड सीड्स पूरी दुनिया में मोनसेंटो